வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரிஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, காஷ்மீர்ல அனந்த்நாக் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கொக்கர்நாக் தான் வந்து போயிட்டு இருக்கோம். கொக்கர்நாக்ல வந்து அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா, இதுக்கு நம்ம மாஸ்டர்ட்டே வந்து கேட்கலாம். வாட் இஸ் ஃபேமஸ் இன் கொக்கர்நாக்? Kokarnak is a tourist place. Tourist place also. There are lots of these water bodies. And there are chinar trees also. Chinar trees, huh? Yes. மாஸ்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொக்கர்நாக் அப்படிங்கிறது டூரிஸ்ட் பிளேஸும் கூட. அதுல வந்து என்ன ஃபேமஸா இருக்கும் அப்படின்னா, நிறைய சினார் ட்ரீ வந்து இருக்குமா. காஷ்மீர்ல வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரீ அப்படின்னா சினார் ட்ரீயை வந்து சொல்லுவாங்க. அது பெரிய மரம். நான் அந்த மரத்தையும் நான் அங்க போகையில உங்களுக்கு வீடியோல இன்க்ளூட் பண்றேன், நீங்க பாருங்க. அது தவிர்த்து ஸ்ப்ரிங் வாட்டர் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து போயிட்டு இருக்கோம். மேக்சிமம் இங்க காஷ்மீர்ல உள்ளவங்களும் கூட சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து போவாங்க. ஏன்னா அவங்க சில் பண்றதுக்காக. I went or not? You came here once. Once. It was 4 years ago. 4 years ago. Okay. 4 வருஷத்துக்கு முன்னாடி நானுமே கொக்கர்நாக் வந்து போயிருக்கேன்னா, ஆனால் எனக்கே வந்து மறந்து போயிடுச்சுங்க. உண்மையே சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ ஈத் செலிப்ரேஷன் முடிஞ்சதுனால நிறைய பேர் காஷ்மீரில் உள்ள மக்களும் வந்திருக்காங்க. வெளியில் ஊரில் இருந்து வர்றவங்களும் வந்து இங்கே கொக்கர்நாக் வந்திருக்காங்க. நம்ம உள்ளே போய் வந்து பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன், காஷ்மீரில் வந்து 2 நாள் ஈத் செலிப்ரேஷன் வந்து கொண்டாடுவாங்க. இப்போ காஷ்மீரில் ஈத்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து நிறைய மக்கள் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா அழகாக வந்து வந்திருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராவது இங்கே கொக்கர்நாக் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி கொக்கர்நாக் வந்திருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க, பார்க்கலாம். இங்க வழி நெடுக வந்து சின்ன சின்ன ஸ்டாலா வந்து வச்சிருக்காங்க. இருங்க நான் அதையும் காமிக்கிறேன். சூப்பர் மாஸ்டர். This one is perfect. Jahan, Masi, you have kerchief? I taking wet wipes. நீ பாருங்க, நம்ம இங்க வந்தாச்சு. நிறைய கடைகளும் வந்து வச்சிருக்காங்க. வாவ், இங்க நிறைய ஸ்டால்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாட் திஸ் மச் ஸ்டால். ரீசன் जो है ना स्टैंड आके थोड़े पे ना ले पे ना अब आज 5 मिनट में 5 मिनट ठीक है। हाउ मच? 75. Adult rate. Adult ticket rate is 30 rupees. இந்த பார்க்கை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கும் வந்து கடுமையான கூட்டமாக இருந்துச்சு. பெரியவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் 30 ரூபாய் மேனிக்கு வாங்குறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு 15 ரூபாய் வந்து வாங்குறாங்க. நாங்களும் டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து போக போகிறோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளேயும் வந்து வந்தாச்சு. இந்த பார்க்கு நீங்கள் பார்க்குறதுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து இயற்கை தாங்க. காஷ்மீரில் உள்ள மக்களே வந்து இந்த பார்க்குக்கு வந்து சம்மர் டைமில் தான் வந்து வருவாங்க. வின்டர் டைம்லேயும் நல்லா அழகாக தான் இருக்கும். ஆனால் பஹல்காம் இந்த பார்க் எல்லாமே காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் சம்மரில் தான் வந்து ரம்மியமாக இருக்கும். ஏன்னா எல்லா செடிகள்லேயும் அந்த இலைகள் வந்து வளர்ந்துடும், பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த வியூலாம் வந்து பார்க்கும்போது இதை நான் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியுது, ரொம்பவே வந்து மெருகூட்டுறதா இருக்கும்.
இந்த பார்க்குக்கு நிறைய டூரிஸ்ட்டும் வந்து வந்திருந்தாங்க. அதில் ஒரு சில ஃபேமிலியும் நம்ம மீட் பண்ணியிருந்தோம். எனக்கு என்ன இதில் பிடிச்ச விஷயம் அப்படின்னா, இந்த பார்க்கில் வந்து நான் ஏற்கனவே வந்திருக்கேன். நான் ஏற்கனவே வந்ததே நான் மறந்துட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ பிஸியாக வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. எவ்வளோ அந்த ஆர்ச் மாதிரிலாம் பாருங்களேன், அந்த செடிகளை வச்சு நல்லா வெட்டி விட்டுருக்காங்க. இதுவும் வந்து பார்க்க ஒரு நுழைவாயில் மாதிரி இருந்துச்சு. அந்த ரோஜாக்களை நம்ம சொல்லவே முடியாது. எண்ணிலடங்கான ரோஜா செடிகள் வந்து வச்சு உண்டாக்கியிருந்தாங்க. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ரோஜா வந்து செடி வகையாக இருக்காது, மரமாக தான் இருக்கும். நான் சொன்னேன்ல ரோஜா அப்படின்னு, காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ரோஜாக்களை நீங்கள் எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். தன்னாலே வந்து வளர்ந்துடும், செடியாக வளராது, மரமாக தான் வளரும். அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் நம்ம பிச்சி மல்லி, ஜாதி மல்லி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதோட வகை மாதிரியே இங்கே ஒரு மல்லி இருந்துச்சு. இது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இது என்னடா அப்படின்னு. அப்படியே ஃப்ராக்ரன்ஸ் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. இப்போ தான் நம்ம மெயினான பார்க்குக்குள்ளேயே வந்து போக போகிறோம். இவ்வளோ நேரமும் நம்ம கடந்து வந்தது பார்க்குக்கு வழியில் உள்ள பாதைகளை தான். இனிமேல் தான் பார்க்குக்கு உள்ளே நம்ம போக போகிறோம். இந்த வாட்டரோட சவுண்டை மட்டும் கேளுங்க, நான் கொஞ்சம் நேரம் பேசாமல் வந்து இருக்கேன். இந்த வீடியோ வந்து மனதுக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக வந்து கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த பார்க்கோட அழகை வந்து நம்ம வாய் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபால்ஸை சுற்றிலும் வந்து நிறைய மரம், செடி, ரோஜா அமேசிங்காக இருக்குது. அந்த சைடு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த சைடு வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலேயே வந்து பெரிய மரங்கள். இந்த மரங்களை பற்றி நான் நிறைய வீடியோலேயும் சொல்லியிருக்கேன். இதுக்கு பேர் தேவ்தார். எங்களோட பிரின்சஸ் வந்து வாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க வாட்டர் ஃபால்ஸ் அது கூட பெரிய மரங்கள் எல்லாத்தையும் கடந்து நூர்ஜஹான் வந்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே உள்ளே நம்ம வந்தாச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர்கிட்ட வந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாஸ்டர் என்னை இங்கே ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ வந்து தண்ணியை டச் பண்ணல, ரொம்ப தண்ணி விரிவிரிச்சு தண்ணியில் நம்ம கால் வைக்கவே முடியல. அந்த அளவுக்கு இந்த தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு, சரியான சில்லுன்னு இருக்கு. திஸ் வாட்டர் கமிங் from mountain. Which mountain? This side, this is mountain this side. Okay. It is mountain range. That side also so many people. Yeah, they going upside also. Upside also. We can go. But we have kids. This is a very deep forest. That is also very deep. மெயினாக வந்து இந்த பார்க்குக்கு வந்ததுக்கான நோக்கமே நூர்ஜஹான் தான். ஏன்னா இங்கே வந்தாங்க அப்படின்னா இங்கே நிறைய பசங்க இருப்பாங்க, அவங்களோட மிங்கிளாகி வந்து விளையாடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நூர்ஜஹானுக்கு வந்து ஈத் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சு ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸ்கூல் திறந்துட்டாங்க அப்படின்னா ஒன்லி ஸ்டடீஸ் அது மட்டும் தான் வந்து மைண்ட் வந்து போகும். ஸோ அதுக்காக அப்பப்போ லீவ் கிடைக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நம்ம வெளியே கூட்டிகிட்டு வந்தோம்னா அவங்களுக்கும் வந்து நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து விளையாடுறாங்க பிரின்சஸ் அப்படின்னு. பிரின்சஸ் என்னமோ அந்த சைடு நல்லா விளையாடுறாங்க. ஆனால் சுலேஹாமா வந்து இதுக்குள்ளே போய் விளையாட போகிறாங்களா, அதுக்காக தான் அவங்களும் வந்து போக தெரியுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து விடலை, ஏன்னா சின்ன குழந்தையில தப்பி தவறி வந்து தண்ணி வேறு இருக்குது, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அப்படிங்கிறதுனால கையில் வச்சுட்டு தான் நான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சுங்க. அவ்வளோ இந்த இடத்துக்கு போகையில் மனதுக்கு வந்து நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். அதை வந்து நான் கன்ஃபார்மாக சொல்லியே தருவேன்.
Naughty kid. மாஸ்டர் வந்து இங்கே உட்காந்துட்டாங்க, நூர்ஜஹான் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க, நானும் சுலைஹாவும் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். மாஸ்டர், why that side this much pipeline? Upside. Look. Look. It is water given to people, supplied to people through these pipes. And this water comes from the mountain. Yes. That's it. I told you one spring also is there. Yes. So these most of the pipelines are connected to that spring. That spring has lot of water. So it is supplied to people living around. அழகா இருக்குங்க. அந்த சைடு குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்காகவே இங்க பாருங்களேன், அங்க நூர்ஜஹானும் விளையாடிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க. மாஸ்டர் கிட்ட பிள்ளைங்களை வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் வந்து இந்த சைடு வந்துட்டேன். இங்கிட்ட உள்ள வியூவே வந்து பார்க்கலாம். ஒரே அதையே வந்து பார்த்துட்டு இருந்தா எப்படி? இது என்ன ட்ரீனே தெரியல. இப்போ ரீசெண்டாக தான் வச்சு உண்டாக்கியிருக்காங்க இந்த சைடு. நான் சொன்னேன், மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க மவுண்டெயின்லேருந்து இந்த பைப்பு வழியாக தான் தண்ணி வந்து இங்கே வருது அப்படின்னு. இது வந்து ஒரு குட்டை மாதிரி இருக்குது. இதுலேயும் வந்து நிறைய பாசி வந்து படர்ந்து போயிருக்கு. எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த காட்சி. இந்த பார்க்கோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, பார்க்கு மட்டும் கிடையாது, இங்கே வர குழந்தைங்க விளையாடுறதுக்காக இந்த விளையாட்டு பொருட்களும் வந்து வச்சுருக்காங்க. இதுக்காகவே நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களையும் வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. இது பார்க்கவே வந்து நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு பார்க்கு அப்படின்னா பெரியவங்க வந்து இந்த நீரோடை அதை இதை பார்த்துட்டு உட்காந்துருவாங்க. இதுவே குழந்தைங்க அப்படின்னா அவங்க எங்கே போய் விளையாட போகிறாங்க? ஸோ இந்த மாதிரி வந்து அமைச்சு கொடுக்கையில் குழந்தைங்களும் வந்து விளையாண்ட மாதிரி இருக்கும், பெரியவங்களும் வந்து அதை பார்த்து ரசித்த மாதிரி இருக்கும் இல்லையா? நூர்ஜஹானும் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்ததுனால நல்லா எல்லா குழந்தைங்க கூடயும் மிங்கிளாகி விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களையும் வந்து வீட்டிலே வைக்க முடியலை. ஏஜ் போக போக அவங்களோட குழந்தை பருவம் இருக்குல்ல, அதை வந்து அவங்க என்ஜாய் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து வந்தது. இந்த பார்க்குள்ளேயே நீங்கள் விதவிதமான மரங்களை வந்து பார்க்கலாம். ரோஜா செடிகளை எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவதார் மரம் அப்படின்னா பைன் நிறம் சின்னா ட்ரீ தாங்க. ஒவ்வொன்றும் வந்து பல வருடம் பெரியது போல. நான் சொன்னேன்ல நாங்க பார்க் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு. பார்க் வரையில ஜோத்பூர் சேர்ந்த டீச்சர்ஸ் ஃபேமிலி வந்து மீட் பண்ணோம். வெரி நைஸ் ஃபேமிலி. பார்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் ஏன் வீட்டுக்கு சீக்கிரம் வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து காஷ்மீரில் ரொம்ப அதிகமான மழை இருக்கான் அப்படின்னு நியூஸில் வந்து வந்துச்சு. அதை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஏன்னா நாங்கள் வந்ததோ அனந்த்நாக்கு, நாங்கள் இருக்கதோ புல்வாமாவில், பசங்க வேற வச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால காலையில் வந்தது. நூர்ஜஹான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம் நல்லா விளையாடிருப்பாங்க. சரி இது மட்டுமே போதும் அப்படின்னு வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த பார்க்லேயே காஷ்மீரி பீப்புளோட ட்ரெஸ் உடுத்தி ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோ ஷூட் எல்லாமே வந்து இருக்குது. இது மட்டும் கிடையாதுங்க, நாங்கள் போகலே நிறைய தம்பதிகள் நியூவாக வந்து மேரிட் ஆனவங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட வந்து நல்லா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல மகிழ்ச்சியாக இருந்துச்சு இதை பார்க்கல. அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த லொக்கேஷன் எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் காஷ்மீருக்கு வரும்போது இந்த மாதிரி இடங்களை நீங்கள் கட்டாயம் வந்து விசிட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் தான். காஷ்மீரோட டூரிசம் அப்படின்னா மெயினாக நம்ம மக்கள் போகிற இடம் ஸ்ரீநகர், பஹல்கம், குல்மார்க், இது 3 இடங்கள் தான். இதை தவிர்த்து எனக்கு கேட்டிங்கன்னா அஹர்பல், பீர்கி கலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் தவிர்த்து நிறைய ஹிடனான ஏரியாக்கள் இருக்குது, அங்கேயும் நீங்கள் போய் பாருங்கள். ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க காஷ்மீரில் வந்து வெயில் எப்படிக்கா அப்படின்னு. காஷ்மீரில் வந்து தாங்க முடியாத வெயிலாக இருக்குது. கொஞ்சம் கூட வந்து காற்று வந்து ரொம்ப இதாக இருக்குங்க. காற்றே வந்து இருக்காது, சரியான கடுமையான வெயில். இப்போ தான் போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். எல்லாருமே வந்து தந்தூரியாக தான் வந்தது. பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு உங்களுக்கு தெரியும் வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.